திருச்சபையிலே எங்களை இத்தனை ஆண்டுகளாக நீ வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை உளையான சேற்றிலிருந்து தெரிந்து கொண்டவர். ஆண்டவர், உமக்காக நாங்கள் கடைசி வரை நிற்க வேண்டும். உலகத்தில் போராட்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவதூறுகள் உண்டு. ஆனால் தவறான பாதைக்குள்ளாக நாங்கள் சென்றுவிடக்கூடாது. மூட நம்பிக்கைகளை எல்லாம் கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடும். ஒருவேளை அதை எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், அதை நாங்களும் செய்து விடக்கூடாது. எங்களுக்கு வழி இதுவை என்று சொல்லி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அது அறியாமல் இருளுக்குள்ளாக மீண்டும் சென்று விடக்கூடாது. அதை போல் உமக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். உலகத்தினுடைய காரியத்துக்கு எவ்வளவோ மனிதன் காத்திருந்து தன்னுடைய சேதத்தை அடைகிறான். ஆனால் கர்த்தருக்கு நாங்கள் காத்திருந்தால் வெட்கப்படுவதில்லை, புதிய பலன் கிடைக்கும். எங்களை நீ உயர்த்துவீர்கள் சொல்லி ஒரு உன்னதமான வார்த்தைகளினாலே எங்களை உயிர்ப்பித்ததற்காக நடி சொல்லுகிறோம். அதை போல எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் முதல் வேளை காத்திருக்க வேண்டும். அதே போல பரிசுத்த நாளையும் கூட அந்த ஒரு சில அந்த மணித்துளிகள் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய நல்ல விருப்பத்தை தான். எவ்வளவுதான் வீடுகளில் வேலை இருந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்க ஆண்டவர் அந்த மன வாஞ்சைகளை தான், தடைகளை நீக்கி போடும், சாக்கு போக்களை நீக்கி போடும். இந்த நல்ல வேலையில் வந்திருந்து உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த காத்திருக்கிற காரியங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்திடும். வியாதியிலிருந்து விடுதலை தாரும், கடன் சுமையிலிருந்து விடுதலை தாரும். எதிர்பார்த்திருக்கிற நன்மையான சுதந்திரங்களை கர்த்தர் கைவிடுவர்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டில் நீர் கை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க, ஜெயித்து கொடுத்து எல்லா பிள்ளைகளும் பக்தி விருத்திக்கு எதிர்கரமாக உண்மையே முழுமையாக தேட வேண்டும். இரு மனமுள்ளவர்களாக அல்ல, ஆண்டவருக்காக வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்திட ஆண்டவர் கிருபை தார். பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திலே கர்த்தர் அப்பத்தை தன்னை ஆசீர்வதித்துக் கொடும். மீதியான துணிகளை கர்த்தரே தந்தார் என்று சொல்லி உமக்கு நன்றியோடு கூட வாழ வேண்டும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. பல தடைப்பட்ட பிள்ளைகளை கூட இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே பங்கு பெற ஆண்டவர் கிருபை தார்.